இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்து எங்க அம்மாவோடதே இல்ல. ஏன் இப்படி பண்ண? இவ்வளவு தூரம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதையும் மறைக்க விரும்பல. எல்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? அம்மாவோட கோவம் அண்ணா ஆனந்தியை விட்டு கொடுத்ததெல்லாம் நேத்து வரைக்கும் யதார்த்தமா நடந்த விஷயம்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது. உன்னை பொண்ணு கேட்டு வர்ற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி எங்க அம்மாவுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து எங்க அம்மாவை வீட்டை விட்டு போக வச்சு எங்க அண்ணாவுக்கு பிரஷரை கொடுத்து நிச்சயத்துக்கு சம்மதம் வாங்கிட்டல. அதுக்கு எங்க அம்மாவையும் கூட்டு சேர்த்திருக்கன்னு நினைக்கும் போது யானி இரு இரு, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? மணிக்கணக்கா எங்க அம்மாவை காணோன்னு நானும் என் அண்ணாவும் துடியா துடிச்சு தேடிட்டு இருந்தோம். எங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற நிலைமையில அழுது புலம்பிட்டு இருந்தோம். அப்ப கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? ஒரு சாடிஸ்ட் மாதிரி ரசிச்சிருக்க. எனக்கு ஆனந்தி மேல இருந்த கோவத்தை பயன்படுத்தி என்னை தூண்டி விட்டு அவங்கள அடிக்க வச்சிட்டல்ல. நான் ஒரு முட்டாள். என்னை தூண்டி விட்டு அங்க வந்து வேண்டாம் யாழினின்னு என்னை தடுக்கிற மாதிரி தடுத்தல்ல. அப்பவே நான் புரிஞ்சிட்டு இருக்கணும் எல்லாம் நீ பண்ற டிராமான்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல யாழினி. போதும். நல்ல வேங்குற உன் முகத்தர கிழிஞ்சிருச்சு. உன் சுயநலத்துக்காக என்னையும் என் அம்மாவையும் ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருக்க. எதிரி சுயநலம்? யாரோ ஒருத்தவன் கூட இருந்து வயித்துல குழந்தைய சுமந்துட்டு வந்து என் மாமாவை கட்டிக்கணும்னு நினைக்கிறா பாரு ஆனந்தி, அதுதான் சுயநலம்.